குடியாரம் ஜோக்கு 3, குடியாரம் ஜோக்கு 3. கனவு வந்துச்சு மாமா. கனவுல நீங்க வந்தீங்க மாமா. வாய்ப்பு இல்லையே. வாய்ப்பு இல்லையா? அடி முழுங்க நம்ம அப்செக்ஷன் ஒரு ஆனர். அப்படின்னா நீ கொண்டு மாசமான காசு கொடுக்கணும். மாசமான தானே கொடுக்கணும். டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்களை சொல்லி எங்கள் சிரிப்பு மன்றத்தை தொடங்குற நாங்கள் சந்தோஷம் ஆனந்தம் படுறோம். இந்த தீபாவளியில் ரொம்ப நாள் கழித்து ஒரு கசாமுசா, ஒரு பிரச்சனைகள், பஞ்சாயத்து, கொரோனா எல்லாத்தையும் ஓஞ்சி இந்த தீபாவளிலேருந்து தான் மகிழ்ச்சியை கொண்டாட தயாராக இருக்கும். அதுக்காகத்தான் சிரிப்போடு தொடங்குவோம் அப்படின்னு சொல்லி சிரிப்பு மன்றம். நீங்கள் பேசுகிற பேச்சை வச்சு இந்த சிரிப்பு மன்றத்தை பார்த்துட்டு இந்த சிரிப்பு மன்றத்துக்கே ஒரு ரசிகர் மன்றம் வைக்கணும். அது மாதிரி இருக்கேன் மொழிய சற்ற மூரா கிளம்புறான்ற அளவுக்கு வச்சுறாங்க. உங்கள் முகத்தில் ஒரு பீதி தெரியுது, பயம். ஏன்னா நாங்கள் தலைப்பு சிரிப்பு மன்றம்னு வச்சுட்டு இந்த தீபாவளி உகந்தது மத்தாப்பா, புஸ்வானமா, ராக்கெட்டான்னு வச்சுருக்கோம். உங்களுக்குள்ளே ஒரு குழப்பம், எல்லாம் ஒரே மாதிரி தானே இருக்கு. ராக்கெட்டுன்னா புஸ்வானா மத்தாப்பண்ணா, ஐயோ அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கிறலாம் எனக்கு புரியுது. ஏன்னா நானும் உட்காந்து பேசியிருக்கேன்ல, தீபாவளி மகிழ்ச்சியாக கொண்டாடணும், ஏன் ஒரு வெடியாவது வெடிக்கணும் அப்படின்னு சொல்கிறதுனா அந்த வெடித்தொழிலாளர் பிழைக்கணும் அப்படின்றது. தீபாவளி அன்னைக்கு முதல் ஜோக் அப்படி சொல்லக்கூடாது, இருந்தாலும் சொல்லி அவன் கட்டாயம். வரேன் சிட்டி பஸ்ஸில் வரேன், ஒரு பாடியை சாத்தி வச்சு மூக்கில் 2 பஞ்சை வச்சுட்டு வந்தாங்க. நான் சொன்னேன், எப்பா டெட் பாடிலாம் பஸ்ஸில் கொண்டு வராங்க, மக்கள் பயணம் செய்யறடா பண்ணுறேன். அவனே எந்திரிச்சு பேசினேன், டெட் பாடி இல்லை சார், நான் தான் மாஸ்க் வாங்க காசு இல்லாமல் பஞ்சை மூக்கில் வச்சு. பார்த்தீங்களா, மாஸ்க் கூட நம்மளுக்கு இல்லாத அளவுக்கு நம்ம சிட்டி பஸ்னா உங்க சிட்டி பஸ் வச்சிருக்காங்களா? சிட்டி பஸ் சிட்டி மைக்கை வேணா கட் பண்ணி விடுவோமா? ஏன்னா அங்கே தான் தொந்தராங்களும் இங்கே வந்தேன். இதுதான் சனியனை தூக்கி பனினுக்கு போட்ட மாதிரி. அதான் விடாது கருப்பு. ஆமா, நானே கூட்டு வந்திருக்கேன், வா வா வாப்பா வாப்பா உட்கார் பாப்பா. அது மாதிரி நாங்களே ததுக்கா புதுகான்னு போய்கிட்டு இருக்கோம். அந்த நேரத்தில் டிராபிக் லைசன்ஸை கேட்டுருவான்னு போய்கிட்டு இருக்கோம். அது மாதிரி அருமையான சுவைபட பேசக்கூடியவங்க, அழகா ஜாலியாக. நானே அவங்களுக்குலாம் மிகப்பெரிய ரசிகர்கள். ஒவ்வொருக்கும் ஒரு குணம் உண்டு. அந்த வகையில் இன்னைக்கு இவங்க தான் அலங்கரிக்க போகிறாங்க. அடுத்து வரப்போகிற 1 மணி நேரத்தை விழுந்து விழுந்து நீங்கள் சிரிக்கலாம். அடிங்கடா பாப்போம் முதல்ல ஜோக்க. விழுந்து நாங்க சிரிக்கிறோமா, அடி வந்து நீங்க விழுந்து போறீங்களா? விழுந்து விழுந்து சிரிக்கலாம். உங்களைத்தான் பாக்குறோம்ல, அதைத்தான் வாட்ஸ்அப்ல சொல்றீங்க, அதைத்தான் யூடியூப்ல சொல்றீங்க. அப்புறம் ஆமா, விழுந்து விழுந்து சிரிப்பாங்களாம். உங்க முகரையில பார்க்கதான் நேரில் வந்து அப்படின்னு வந்திருக்கீங்க. இருக்கட்டும், அது நாங்க குறியுண்டுவோம், இதுல மைனாண்டுவோம், அவ்வளவுதான். இதான் வித்தியாசம், புதுசா அடிக்கிற ஜோக். ஆமா, அதனால என்ன செய்யுங்க, விழுந்து விழுந்து சிரிங்க, பட் விழுந்தவனை பார்த்து சிரிக்காது. அதே போல இந்த தலைப்புல பேச போறவங்கள நான் ஒரு சின்ன அறிமுகம். இது பட்டிமன்றம் மாதிரி இல்லாம இது சிரிப்பு மன்றம். முழுக்க முழுக்க நீங்க சிரிக்கணும். சிலர் பல்டாக்டரை கூட பல்ல காட்ட மாட்டாங்க. பல்ல காட்டி அப்புறம் எப்படி பல்ல பாப்பா? அப்படி உம்முன்று இருக்காலாம் இங்க செட் ஆகாது. ஆமா, ஏன்ட்ட ஒருத்தன் ஸ்கேல் வச்சுக்கிட்டே சிரிச்சுக்கிட்டேன். ஏன்னா அளவோடு சிரிக்கிறான். ஆமா, பாத்தியா, ஏதாவது புரிஞ்சா? பழனி முருகன் கோயில்ல பழனி முருகலை விழுந்து விழுந்து சிரிச்சுக்கிட்டாங்க. கோயிலுக்குள்ள ஏன்டா சிரிக்கிறீங்க அப்படின்றேன். இது தெய்வீக சிரிப்பு. தீபாவளினாலே நீங்களா ரெடியா வந்திருப்பீங்க. எப்படி என்ன, ஆன வெடி பெருசா இருக்கு, ஈரமா இருக்கு, நீரான வெடி, இது என்ன பாம்பு வெடி தண்ணியா இருக்கு, இது தண்ணி பாம்பு வெடி, இந்த மாதிரி சொல்லலாம் வைக்க கூடாது. சொல்ல மாட்டாங்க. நீங்க சொல்லக்கூடாதுன்றக்காக நான் சொன்னது, வேற ஒன்றும் இல்லை. தீபாவளி அப்போ அவ்வளவு சுவாரஸ்யம். எந்த விழாவிலையும் நம்ம குழந்தையா இருக்கும்போது மகிழ்ச்சி அடைய மாட்டோம். தீபாவளி வரப்போனாலே மகிழ்ச்சி. ட்ரெஸ் போடுறதெல்லாம் இல்லை, வெடி வெடிக்கிறதுக்கு ஒரு சந்தோஷம். பாருங்க, இப்ப என்னென்ன வெடி வந்துருச்சு. சினேகன் வெடி பத்த வச்சு அது மட்டும் வெடிக்காது, போய் ஒரு வெடியை கட்டி பிடிச்சி அப்ப பாருங்க, மதுரை முத்து வெடினு. ஆமா, அதை பத்த வச்சுன்னு வச்சுக்க, வெடிக்காது, பேசிக்கிட்டே 10-15 ஜோக்கு சொல்லும். அவனே தண்ணி ஊற்றி அமைச்சிட்டு போயிடும். இல்ல, நேத்து கூட ஒரு வெடி வந்திருக்குது, முத்த வெடின்னு. அப்படியா? கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்தா தான் வெடிக்குது. அப்படி வெடிதான் ஒண்ணு கொடுப்பா. நீயே அந்த வெடியை கட்டி பிடிச்சி படுத்துறாரு. அதுல முத்தத்தை கொடுத்துதான் வாய் செவந்து போய் வந்திருக்காரு. ஆமா ஆமா, பாவம் பரிதாபமா. இது மாதிரி பரிதாபமான நகைச்சுவைலாம் உண்டு. வலுவிழுந்த நகைச்சுவைகள், பரிதாபமான நகைச்சுவைகள், ஐசுவாடு நகைச்சுவைலாம் இருக்கு. சொல்லாப்புல நான் சொல்லுவாப்புல. மொத்தம் சிரிப்பு மன்றம் போட்டனால நீ வாட்டி சிரிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதான். நாங்கள் கொடுத்த மாதிரி இந்த தீபாவளிக்கு உகந்தது புஸ்வானமா, மத்தாப்பா, ராக்கெட்டனை வச்சா கூட நம்ம குடும்பத்தோடு ஒன்றி பேச போகிறாங்க. ஏன்னா இப்போ பலகாரம் வாங்க, நீ இன்னொன்று
இதே உஸ்மான் ரோட்டில் டீ நகரில் நீங்கள் நடந்து போக தேவையில்லை. தீபாவளிக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி இருந்தே நின்றா அவனே தள்ளிக்கிட்டே போயிடுவான். தள்ளிக்கிட்டே போய் எந்த கடைக்குள்ள போகணுமோ நீங்கள் போய்க்கலாம். வந்துருச்சுல அவ்வளோ நெருக்கடி, டென்ஷன், குழப்பம். நிறையா தொலைக்காட்சியில் பார்த்துருப்பீங்க. பார்த்துட்டு ஏன் பார்த்தோம்னு நினச்சிருப்பீங்க. அடுத்தடுத்து பார்க்கணுமே அப்படின்றக்காக அவங்க எடுத்துக்கிற பொருள் மத்தாப்பு அப்படின்னு பேச போகிறாங்க. மத்தாப்புனா இந்த 3க்கு மூலம் என்னன்னு தெரியும். மத்தாப்பு அப்படி கலர் கலராக எரிகிறது அதானே. ஒரு வெடியை வெடிப்போம், வெடிக்காமல் புஷ்ஷுன்னு போகிறதான் புஷ்வானம். ஆமாம். அதே ஒரு ராக்கெட்டு பற்ற வச்சுட்டு பார்த்துக்கிட்டே இருப்பேன், சர்ன்னு சவுண்ட் வைக்கும். இங்கே காணணும் வந்து வேட்டிக்குள்ள ஊடி இங்கிட்டு போகும். ஒரு நாள் நைஸாக வேட்டி சரியாக கட்டல, வேட்டியோட உருட்டு ஓடிடுச்சு. என்னாச்சு? அது அவருக்கு கவலைப்படுவாருமா. அவர் கவலைப்பட்டோட இந்த பிள்ளையும் கவலைப்படும். ஏன்னா நான் ஆரம்பத்தில் சொல்வேன், சிரிப்பு உன் வாயடியில் இருந்தால் துன்பம் உன் காலடிக்கு வந்து, அதான் நோக்கம். அப்படி நிறைய மேடையில் பேசி பரிச்சயமானவங்க இப்போ யூடியூப்பு, சைக்கிள் டிப்பு, வால் டிப்லாம் வந்துக்கிட்டு இருக்காங்க. பரவாயில்ல, 2 வருஷம் ஆச்சு யூடியூப் ஆரம்பிச்சு, 350 பேர் வந்திருக்காங்க சப்ஸ்கிரைபர். வந்துட்டு ஒரு வீடியோக்கு அன்சப்ஸ்கிரைபராக 5 பேர் போயிட்டே இருக்காங்க. அப்புறம் அந்த பிள்ளையே அன்சப்ஸ்கிரைப் போயிருக்கு. அண்ணா பாரதி அவர்கள் அவங்கள வந்து நாங்கள் மத்தாப்பே என்ற அணிக்கு பேசுகிறோம். அதே மத்தாப்புக்கு அன்னலட்சுமி பாருங்க, எவ்வளோ பொருத்தம் பாருங்க, எவ்வளோ பொருத்தம் பாருங்க. அன்ன பாரதி, அன்னலட்சுமி 2 பேர்லையும் அழகான பேர் நினைக்காங்க. அழுத்தம் கொடுத்து பாருங்க. அன்னம் சோறு, சோத்து பாரதி, சோத்து லட்சுமி. வந்தவொடனே அவங்க நீங்களாம் என்ன செஞ்சீங்க, ஆடியன்ஸ் கூட வச்சுக்க எல்லாம் என்ன செஞ்சீங்க, டிப்டாப் ரெடி பண்ணி நாங்கள் கைதட்ட போகிறோம் அப்படின்னு வந்தீங்க. பழனி அண்ணன் வந்தார். எப்போ என்ன தலைப்புனா எப்படி பேசணும், 35 ஜோக்கு பேக்கில் கொண்டு வந்திருக்கேன் அப்படி பேக்கோட இருந்தார். ஏன்னா ஒரு பக்கம் இழுத்துக்கிட்டு இருக்கு, சைதாப்பேட்டை 2 ஜோக்கு ஒளிருச்சு. அதுதான் மனுஷன், அதான் மனுஷன், அதான் இன்னைக்கு முன்னேறி வந்துகிட்டு இருக்காரு. ஐயா அந்த ஜோக்கை நான் எடுத்துட்டு வந்துட்டேன். ஆமா, அந்த ஒழுங்கு ஜோக்கு எடுத்துட்டு வந்து ஆமா எடுத்துட்டு இங்க சொல்லி இங்கேயும் ஓடிட்டு போகுது பாருங்க. அப்படி வரணும். ஆனா இவங்க 2 பேரும் வந்தோடனே மேக்கப் போடல, கருன்னு முடியெல்லாம் தூக்கி விட்டுட்டு, சார் வெச்சா நான் வெச்சா ஜூஸ் கொடுங்க சார், ஒன்னோட பேசல. வித்அவுட் ஐஸ். மொத்தம் அது சம்பளம் 2000 ரூபாய், 4000க்கு சாப்பிட்டுருக்கு. இப்ப அது மாதிரி அவங்க அப்படின்னா அவங்களுக்கு ஈடு கொடுத்து பேச அதே அன்னைக்கு மத்தாப்பே உண்மையிலேயே அவங்க பேச மேடை இல்லைன்னு சொல்லலாம். எல்லா மேடையில் தூக்கு மேடையிலோட 3 நிமிஷம் பேசிட்டாங்க. திருச்சி அன்னலட்சுமி அவர்கள் அவங்க என்ன செய்ய போறாங்கன்னா மத்தாப்பு தான். அதே போல புஷ்வானமே பாருங்க, புஷ்ஷுன்னு இருக்கும்போது நீங்க புஷ்வானத்துக்கு யார் பேச போறாங்க? கோவிச்செட்டிப்பாளையம் கொங்கு மண்டலத்து பேச்சு அழகா பேசக்கூடியவர் நண்பர் மஞ்சுநாதன், அவர் தான் புஷ்வானமே. அதே கோஷ்டிக்கு நாஞ்சில், நீங்க நிறைய தொலைக்காட்சியில் பார்த்துருப்பீங்க. காமெடியை பார்க்குறீங்களே, நம்ம ஆளை பார்க்கலாம், அதுதான் சுவாரஸ்யம். ஏன்னா உங்களுக்கு வந்து ஆச்சரியப்படுத்தக்கூடிய அளவுக்கு நாங்கள் சில இதில் வருவோம். அந்த அளவுக்கு நாஞ்சில் அவரும் யூடியூப் வச்சிருக்காரு. யூடியூப் வச்சு அதுலேயே போட்டு யூடியூப் தாங்க ஒரு டம்முன்னு வெடிச்சிருக்கு 3 மணிக்கு. ஏன்னா எவ்வளோதான் அதில் திணிக்க முடியும், யூடியூப் வெடிச்சிடாதா? அந்த அளவுக்கு அழகா பேசக்கூடியவர். நீங்கள் நாஞ்சில் விஷயம் நடித்து பார்த்துருக்கீங்க, படிச்சு பார்த்துருக்கீங்க, பேசி பார்த்துருக்கீங்களா? நாங்களே பார்த்ததில்லை, இன்னைக்கு தான் பார்க்க போகிறோம். அவருமே இன்னைக்கு தான் பேச போகிறார். எங்கள் நிலைமை பார்த்தீங்களா நினைக்கல, ஏண்டா பேசி பலருக்கு நாங்கள் தான் கிடைச்சோமா? ஏடா இவ்வளோ பெரிய சேனலை வச்சு நடத்திக்கிட்டு இருக்கோம், பலருக்கு வந்திருக்கீங்க. இருந்தாலும் பழக பாலும் புளிக்கும்டுவாங்க, பழக இனிக்கும். ஆமாம் பாருங்க, இது மட்டும் இல்லைங்க, ராக்கெட்டுன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? ஏற்கனவே சொன்னேன், என்ன ரூபத்தில் எப்படி வேகத்தில் போகும்னு யாரும் கண்டுபிடிக்க முடியாது. ராக்கெட்டுன்னு பேசுறதுக்கு அதே போல் பெருமையாக நிறையா சீரியலில் நீங்கள் இப்போ பார்க்கலாம், அதே போல் தொகுப்பாளராக பார்க்கலாம், நிறையா பட்டிமன்றங்களும் பேசியிருக்கேன். அப்படின்போது வேலை ஈஸி. ஆமாம், சீரியல் பார்த்து அழுக வச்ச பிள்ளை இன்னைக்கு உங்களுக்கு சிரிக்க வந்திருக்கு. அது ஒரு அட்வொகேட் வேறு, வழக்கறிஞர் அப்படின்னா சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இந்த பாயிண்ட் என்ன அப்செக்ஷன் ஒரு ஆனர், அது அந்த பிள்ளை ஒரு விஷயம் செஞ்சு வச்சு ஒரு அவங்க கிளைண்ட்டை கூப்பிட்டு போய் வழக்கு பிரச்சனை இது சொல்லி கொடுத்துருக்கு. எதையுமே அக்யூரேட்டாக சொல்லக்கூடாது. முருகேஷா, சரிங்க மேடம், நான் வாதம் தொடும்போலாம் கேட்பாங்க எத்தனை மணிக்கு அந்த மர்டர் நடந்தது. கரெக்டாக 3 மணி சொல்லு, சுமாராக ஒரு 3 மணி இருக்கும். எத்தனை பேர் அந்த இடத்துல இருந்தாங்க? 4 பேர்னு கரெக்டாக சொல்லக்கூடாது, சுமாராக ஒரு 5 பேர் இருக்கும். எல்லாம் சொல்லி கொடுத்து நிற்க வச்சாச்சு. ஜட்ஜி கேட்டிருக்காரு, உன் பேர் என்ன? சுமாரா முருகேசன் அப்படின்னு. செருப்பை கழுத்தி அடிச்சு முதது. அந்த அளவுக்கு சிறப்பாக பேசக்கூடிய வழக்கறிஞர் சந்தியா ராக்கெட். அதில் நிறைவா உங்களுக்குலாம் ரொம்ப பிடிச்சவர், நிறையா உங்களை சிரிக்க வச்சவர்.
நிறைய வெளிநாடுகள் எல்லா இடத்துலையும் போய் எல்லாம் சிரிக்க வச்சாரு, எங்களை சிரிக்க வைக்கணும் அப்போ நீங்கள் சொல்லலாம். புரியுது? அது நடக்கும், கண்டிப்பாக நடக்கும். அழகாக பேசக்கூடிய புகழ்பெற்ற பேச்சாளர் பழனி அவர்கள், பேராசிரியர் பழனி அவர்கள் அழகழகாக பேச போகிறாங்க. நீங்களாம் எங்களுக்கு செய்கிறது நல்லா ரசித்து கைதட்டணும். இந்த தீபாவளி ஏன்னா பொண்ணு வேணும் அப்படின்னா அதுல வேணும். ஏன்னா பேரே மாட்டு பொண்ணு அப்படின்னு சொல்கிறோம். அது ஏன் மாட்டு பொண்ணு சொல்கிறோம் யாருக்கா தெரியுமா? மாடு மேய்ச்சிருக்குமா இருக்கு? ஆஹா, மாடு பொண்ணு ஒன்று தான். மாடு முட்டும், இது திட்டும். மாடு சாணி ஓடும், இது சண்டை ஓடும். மாடு வந்து வாயில்லாத ஜீவன், இது வாயாடி ஜீவன். மாடு சாணி போடும், பொண்டாட்டி சண்டை போடும். சரி, சொல்லிட்டாங்க. சொல்லிட்டாரு, கடவுள் உலகத்துல இருக்காங்க. என்ன நீங்க பாத்தியா? அவங்களும் இங்க கிடையாது, அவங்க பாயிண்ட் யோசிச்சிருப்பாங்க. குடியாரன் ஜோக்கு 3, குடியாரன் ஜோக்கு 3, இந்த வடி அந்த வடி மத்த இதுதான் நினைக்கும் இல்லையா? நம்ம என்ன பேசுறோம்? ஆனா நம்ம முன்னுக்கு சிரிக்கிற மாதிரி. ஆமா சார், கை தட்டிட்டு இப்ப மத்தாப்புன்னு ஆரம்பிக்க போறாங்க. மொத்தமா ஆப்பு வச்சுட்டு போயிறாங்க. மத்தாப்பு மொத்த ஆப்புண்டு. யார் மகிழ்ச்சியா இருக்கேன்? நீங்க செல்போன்ல எத்தனையோ ஆப் இருக்கு. சாப்பாடு கொண்டு வரதுக்கு ஒரு ஆப், டிராவல் புக் பண்றதுக்கு ஒரு ஆப், இத்தனை ஆப் இருக்கே. எந்த ஆப் நம்மளுக்கு மகிழ்ச்சி தெரியுமா? எந்த ஆப் சந்தோஷம் தெரியுமா? சுவிட்ச் ஆஃப். சுவிட்ச் ஆஃப் பண்ணி நிம்மதியா இருக்கலாம். நோயின்னு நல்லா டூர்ல அவசரமா டைம் ஆச்சு, ஏற்கனவே அரை மணி நேரம் லேட் ஆச்சுன்னு ஆஃபீஸ் போய்கிட்டு இருப்போம். ஜீன்ஸ் பேண்ட் வச்சிருப்பேன், செல்போன் இந்த இடத்துல பொட்டச்சிக்கிட்டு நிற்கும். நின்றுக்கிட்டு இருப்பேன் டிராபிக்ல. ஏப்பா போனு பாருங்க, உங்களை சிரிக்க வைக்க. அப்புறம் கயர்ல சர்ன்னு சொற்கடிக்கிறது. எங்க வேலையை பாருங்க, வச்சிருக்கான் அரை மணி நேரம் லேட் ஆச்சு. ஐயோ சிக்னல் போட்டானே. அந்த அவசரத்திலே வேமா பேண்ட் பைக்ல இருந்து எடுத்து காதில் வைக்கிறான். காஞ்சிபுரம் முகத்தில் 2 ஏக்கருக்கு வாங்கிக்கிறீங்களா? இருறா நானே கஞ்சிக்கலாம் கிடைக்கும் வைடா. அப்போ எவ்வளவு டென்ஷன் பாத்தீங்களா? இதுதான் நாங்க சொல்ல வரோம். அதனால மத்தாப்பு அப்படின்னு சொல்லி மொத்தமா ஆப்பு வைக்கிறதுக்காக அன்னபாரதியை பேச அன்போடு அழைக்கிறோம். ஜெயா டிவி தொலைக்காட்சி நேயர்களுக்கு சிரிப்பு மன்றத்தின் சார்பாக சிறப்பான வணக்கங்கள். ஓ, ஜெயா டிவி தொலைக்காட்சி 2 வச்சிருக்கோம் நாங்க. நடுவர் அவர்களே, ஆரம்பிச்சிட்டுமா? ஆமா, இப்ப என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்களா? ஏன்னா உங்களுக்கு என்ன ஸ்பெஷல் டைம் கொடுத்துருக்கான்? நம்ம சிரிப்பு மன்றம் ஒரு டைத்துல வரப்போகுது, இவங்களுக்கு மட்டும் தனியா வரும். இல்ல, தீபாவளிக்கு உகந்தது மத்தாப்பா புஸ்வானமா ராக்கெட்டான்னு கேட்டிருக்கீங்க. மத்தாப்பு அப்படின்னு பேசுறதுக்கு அன்னலட்சுமி, அன்னபாரதி, அன்னபாரதி. ஐயோ ஓகேங்க சார், அன்னபாரதி அன்னலட்சுமி எல்லாம் வந்திருக்கிறோம். அதனாலதான் பக்க பலமா இருக்கும். அந்த பக்கம் ஒண்ணு, இந்த பக்கம் ஒண்ணு. பாத்தீங்களா? நீங்க பக்கவளமா இருக்கா, அவன் கொய்யா பழமா இருக்காரு. இது மாதிரி நகைச்சுவை அழிச்சிருங்க சொல்லாங்க. நோ நோ, அப்பலாம் நாங்க அழிக்க முடியாது. எங்க அணியில நாங்க 2 பேர் யாரு தெரியுமா? யாரு? அறிவாளி. அப்புறம் நான் வரணும் தூக்குவாளியா? பெருச்சாலியா? இல்லப்பா, அறிவாளி தூக்குவாளி பெருச்சாலி வரைக்கும் இல்ல. அவர் எவ்வளவு பெருமையா க்ளோஸுக்கு மாறிட கூடாது, அசையாம உட்காந்துருக்காரு. அவர் என்ன பெருச்சாலியா? இவர் என்ன எருமச்சாணி அண்ணா? பத்தா அவங்களை அறிமுகப்படுத்தினேன். பெரும் கொங்கு மண்டலத்து பேச்சுன்னு சொல்லி அப்படி சொன்னா கம்பீர் பண்றாரு. பெருச்சாலி சார், நாங்க ஏன் அறிவாளின்னு சொல்றோம்? நாங்க அப்படியே ரொம்ப ஆழ்ந்த அடிபிடிச்சு பேசுவோம். சப்பாத்திக்கும் நானுக்கும் ஓட்டப்பந்தயம் நடந்துச்சு. அப்படியா? ஆமா. யாரோ 2 இருந்துச்சு ஓடுறாங்க. அந்த முருகேசனுக்கு மகேஷுக்கு ஓட்ட கேளுங்க சார், சப்பாத்திக்கும் நானுக்கும் ஓட்டப்பந்தயம் நடந்துச்சு. சப்பாத்தி ஜெயிச்சிருச்சு, பட் ஆனா பரிசை நானுக்கு கொடுத்துட்டாங்க. ஏன்? ஏன்னா இதெல்லாம் மெயினா வச்சுக்கங்க. டிஎன்பிசி क्वेश्चन இதான் முதல் கேள்வி. எது செஞ்சு? ஏன் சார் சப்பாத்தி ஜெயிச்சிருச்சு, பட் ஆனா பரிசை நானுக்கு கொடுத்துட்டாங்க. ஏன் அப்படின்னா, ஏன் ஜெயிச்சா, யார் ஜெயிச்சா அப்படின்னு கேட்கும் பொழுது சப்பாத்தி நான் தான் சொல்லிச்சுல, அதான் நானுக்கு பரிசு கொடுத்துட்டாங்க. பாத்தீங்களா எங்க டீம் எப்படி? ஆமா, இதுல பெருமை வேற. சப்பாத்தி கொஞ்சம் சாஞ்சி கிடைக்கும். அப்படியே ஏதோ அவார்டு பாத்தீங்களா? சொன்னாலுக்கே சொல்ற இல்லாம இருக்கு, கேட்டாலும் பாருங்க. சார் நான் பயந்துட்டேன், ஏன்னா சப்பாத்தி வச்சு நான் ஜோக் அது இல்ல. உங்க ஜோக்ல யாருமே சொல்ல முடியாது. ஏன்னா அதுக்கு ஒரு தைரியம் வேணும். உங்க ஜோக்க நீங்க மட்டும் தான் சொல்ல முடியும், நீங்க மட்டும் தான் சிரிக்க முடியும். என் புருஷன்ட்ட சொன்னாங்க, நல்லா நைட்டு தூங்கிட்டு இருந்தேன் மாமா, கனவு வந்துச்சு மாமா, கனவுல நீங்க வந்தீங்க மாமா அப்படின்ட்டு சொன்னேன். வாய்ப்பு இல்லையே. வாய்ப்பு இல்லையா? இல்ல சொல்றேன்,
கனவுல நீங்க வந்தீங்க மாமா. அதுவும் எப்படி சும்மா வந்தீங்களா? இல்ல கனவுல நீங்க வந்தீங்கன்னு மஞ்சுநாத காட்டுறீங்க. வரல தள்ளி காட்டுமா. அவரு மஞ்சுநாத என்னக்கு இப்படி சொல்லுங்க. கனவுல நீங்க வந்து மஞ்சுநாத பெருச்சால கொஞ்சம் பிறண்டு போயிட்டாரு. இல்ல சந்தோஷமாயிட்டாரு. அப்புறம் தனியா போன் பண்ணு. ஏன் மாதிரி உண்மையிலே வந்தானா? என்ன சொன்னேன்? உடனே என்ன ட்ரெஸ்ல வந்தேன்? இல்ல நான் கவனிக்கல. இந்த கனவு சொல்ல வேண்டாம். சொல்லுங்க. விடுத்துருச்சு. எங்க வீட்டுக்காரர் தான் பையன் புருஷன் தான்ப்பா கனவுல வந்தாரு. மாமாட்ட சொன்னேன். மாமா இப்ப இது வரைக்கும் 3 மாமாட்ட சொல்லிருக்கான். முதல் ஒரு மாமாட்ட சொன்னா அதுக்கு அடுத்து கனவுல வந்தாரு. என்ன சொன்ன? கனவுல நீங்க வந்தீங்க மாமா. அதுவும் எப்படி வந்தீங்க தெரியுமா? இப்பறமா வந்தாரு. அம்மா பந்தா கிட்ட இப்படி ஐயோ நான் அடுத்து கவனமா இருக்கணும் போல. எல்லாரும் ஒரு சந்தோஷம்யா. அவங்க வீட்டுக்கார சந்தோஷமா இருக்காருமா உங்க பழனி என்ன வரப்ப இல்ல பழனியில எட்டிட்டு பாக்குறேன். கனவுல நீங்க வந்தீங்க மாமா. என்ன பூமிக்குள்ள பொளந்துட்டு வந்தாரு. அதுவும் எப்படி வந்தீங்க தெரியுமா? எனக்கு இந்த வருஷம் தீபாவளிக்கு நகை எடுத்து கொடுக்கற மாதிரியே கனவு கண்டேன் மாமா. அப்படியா ஜோக்கா? பதிலுக்கு எங்க வீட்டுக்காரர் சொல்றாரு, அட கிறுக்கி அந்த நகை கரெக்டா சொல்லிருக்காரு. அவருக்கே தெரியுதுங்க. அட கிறுக்கி அந்த நகைக்கு பணம் உங்க அப்பாக்கு பில் கட்டுற மாதிரியே நான் கனவு கண்டேன்டி அப்படிங்கறாருங்க. இப்ப தலை கூட எடுத்து கொடுக்க முடியாது. எல்லாம் பார்த்து மாமா மாமான்னு கூப்பிட்டதுக்கு சந்தோஷப்படுவீங்களா? பில்லு நீங்க தான் கட்டணும். நல்ல வேளை நான் வரல. பில்லு கட்டினாலும் பரவாயில்லங்க, நான் வந்துட்டு போறேன். அட பாவிங்களா. ஏங்க என் தங்கச்சிக்கு தான் எடுத்து கொடுக்குறேன். அப்படி தேங்க்ஸ். சரி கிளம்புமா. நானும் வரேன். ஐயா நான் அங்கேயே போயிடுவேன். ஏமா ஒரு அர்த்தம் பொறுத்தவனாமா என்ன சார்? பாரு போகும்போது ஒரு பொருளோடு போட்டுருக்காங்க. உங்க கூட எப்படி நல்லா வந்து இருக்கு. எங்க தீபாவளி அன்னைக்கு நான் பலகாரம் செஞ்சேன். சரி வடை. அட அது எங்களை பிடிச்ச பீட. இல்லங்க நான் வடை செஞ்சேங்க. அப்படியா? பட் அந்த வடையை பத்தி எங்க வீட்டுக்காரரு பாராட்டினார். என்ன தெரியுமா? அந்த வடையை பார்த்தாரு, என்னைய பார்த்தாரு. என்னைய பார்த்து வடையை பார்த்து பாத்துக்கிட்டே இருக்க அது திங்க முடியாது. என்ன சொன்னார் தெரியுமா? அந்த வடையை எடுத்து இப்படி கையில சொன்னா உனக்கு தானே எங்களுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சு விட்டாரு. அந்த வடையை பார்த்தாரு, என்னைய பார்த்தாரு. அப்படி வடையை அப்படி வாய்க்கிட்ட கொண்டு போய் வடையை கடிச்சிட்டு என்ன ஆனா சொன்னார்? நீங்கலாம் குறைஞ்சது 1.5 மணி நேரம் கூட பேசலாம். வடை எடுத்து வாயில சாப்பிட்டான்றத அவர் என்ன செஞ்சா தெரியுமா? என்ன சொன்னார் தெரியுமா? வடை எடுத்து பக்கத்துல கொண்டு போனாரு. விளம்பரம் போட்டுட்டாங்க. அப்புறம் எங்க பாத்தீங்களா ஐயா? கடிச்சிட்டு என்ன சொன்னார் தெரியுமா? அட 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 வடையா இது தேன் அடன்ட்டாருங்க. இதுக்கு மேல எப்படிங்க தீபாவளியை கொண்டாட முடியும்? இதான் மத்தாப்பு நாங்க பேசுறோம். எப்படி நினைச்சோம் பாத்தீங்களா தலைப்புல? எனக்கு இடத்துல போட்டிருந்தாங்க இன்விடேஷன். 7:10க்கு தமிழ் தாய் வாழ்த்து. சரி. 7:15 வரவேற்புரை. 7:30 மதுரை முத்து. கரெக்டா போடுறேன். அவசகுணமாவே போடுறான். பேரை இப்ப பாருங்க மத்தாப்புக்கு அடி மத்தாப்பு மாதிரி அப்பதான் ஒரு அம்மா என்னம்மா குண்டா குந்தாணி மாதிரி இருக்குன்னு விளக்கமா எடுத்து ஏடா குந்தாணி சொல்றீங்களா? அப்ப ரெடிமா எப்படிமா சொல்றது? உணவு பிரியன்னு சொல்றா. ஏய் என்னம்மா சன்னல் வச்ச ஜாக்கெட் போட்டிருக்கா? ஏய் சன்னல் வச்ச ஜாக்கெட்டா இது? தென்றல் பிரியன்னு சொல்றா. ஒருத்தர் சுகர் பேஷண்ட்டுக்கு அறுவை எடுத்து வந்துட்டேன் நான். அப்படி கேட்கக்கூடாது. நல்லா இருக்கும். அப்படியா? இது ஏற்கனவே சொன்னீங்களா? பண்ணக்கூடாது. சுகர் என்ன சுகர் பேஷண்ட் எப்படி சுகர் பேஷண்ட் சொல்லக்கூடாதுங்க. அப்புறம் இனியவன் அப்படி சொல்லு. பொண்டாட்டிட்டு அடி வாங்குறேன்னு கோப்புறாங்க. அடி வாங்குறேன்னு சொல்லாதியா 4 இடத்துல. எப்படியா சொல்றது? கும்மாங்குத்து பிரியர் மத்தாப்புனா அதுக்கேற்ற. இப்பொழுது மஞ்சுநாதாக்கெல்லாம் பதிலடி கொடுக்குறாரு. ஏண்டா புஷ்வானம்யா புஷ்வானம் வாழ்க்கையை ரசிச்சு பாருங்க. உலகம் பூரா இருக்கக்கூடிய ஜெயா டிவியினுடைய நேயர்கள் எல்லாத்துக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோமுங்க. நிறைய பேர் இன்னைக்கு காசு கம்மின்னு சைனா வெடி வாங்கி வாங்கி வெடிக்கிறாங்க. அவன் கொரோனாவை கொடுத்து போட்டு அவன் அங்கே சந்தோஷமா கொண்டுருக்கிறேன். சைனாவில் லைனா கிளம்பிட்டான். அதுல மெயினா நம்ம பொழப்ப கெடுக்குறது. அதனால நம்ம பக்து வெடி வாங்கிட்டு வந்து கொடுக்குறேன்டா. அப்பா நம்ம வெடி ஒரு கலர்ல தான் வெடிக்கு, சைனா வெடி 7 கலர்ல வெடிக்குமாப்பா அப்படின்னா. 7 கலர்ல தானே வெடிக்கணும். உங்க அம்மாட்ட போய் மட்டு அப்பா தீபாவளிக்கு என்ன வாங்கி கொடுத்தான்னு கேளு. அவ 70 கலர்ல வெடிப்பான்னு சொல்லிட்டு
யூடியூப்ல ஸ்டோரிஸ் போடுறது, ஃபேஸ்புக்ல லைக் போடுறது, அப்புறம் இல்ல லைவ் போடுறாங்க. இப்போ நான் இங்க போய் கொண்டிருக்கிறேன், தோசை சுட சுட பொண்டாட்டி தோசை சுட்டு கொண்டிருக்கிறேன் அப்படி அங்க ஒருத்த எனக்குக்கா பொண்டாட்டி கேட்கறா, என் பொண்டாட்டி என்ன கேட்கிறேன். வாழ்க்கையே சூனியமா போச்சுங்க. ஐயா எத்தனை மணிக்கு லைவ் வருவாங்க? பாப்படா நீ பாப்ப பாக்குறாப்பல பாப்ப பாக்குவத்துல கேப்ப கேட்காம இருப்ப நீங்க. அது லைக் பண்ண வேண்டிய நான் வீட்டுல இருக்கிறேன், என்னை கேட்கறது இல்ல அவனை கேட்கிற. பிச்சு ஊட்டினா தாங்குமா. அப்புறம் ஹாப்பி பர்த்டேக்கு போடுறாங்க எல்லாம் பாக்குறேன். அந்த வட்டமா கேக்க வெட்டி பேர் எழுதுறது, பையன் பேர் எல்லாம் எழுதி வெட்டுறது. அதுல என்ன பெருமை உனக்கு? அனாதை ஆசிரமங்களுக்கு போய்ங்க, முதியோர் இல்லத்துக்கெல்லாம் போய் கேக் வெட்டுறாங்க. அது தப்புங்க, பண்ணக்கூடாது. உனக்கு அப்பனமா இருக்கிறாங்க, உனக்கு வெட்டுறாங்க. அங்க ஆதரவற்று இருக்கிறவங்ககிட்ட போய் நீ வெட்டினா அவங்க மனசு பாதிக்குமா பாதிக்காதான்? அடிப்படையில் இது எல்லாமே பார்த்துங்க. வாழ்க்கை எங்களுக்கு புஷ்வானமாவே தான் இருக்குது. ஒரு நாள் மேலுக்கு வர முடியல. அழகா சொல்றாங்க. அவருக்கு நடக்கிறது ஊரா எனக்கு எப்படி புஷ்வானமா நடக்குது. சிலர் பெருமைக்கான கவிதை மாதிரி சொல்லுவாங்க, உன் சிரிப்பில் நான் புஷ்வானமாகிவிட்டேன். அவ்வளோதான். அதுக்கடுத்து கல்யாணம் கட்ட முன்னாடி தெரியும் அவனுக்கு என்ன சிக்கல். சில சொல்லுவாங்க தெரியுமா, எல்லா பெண்களும் எனக்கு செயல் பகுதி, நீ மட்டும்தான் எனக்கு மனப்பாட பகுதி. அப்புறம் மனங்கட்டு போய் கிடக்குறது. அது மாதிரி எல்லாம் நல்லா இருக்க மாதிரி இருந்துச்சுங்க. தொடங்கினப்பதான் தெரியுது எல்லாம் புஷ்வானம். இப்போ வரப்போகுது, ராக்கெட்டே வரப்போகுது. பேராசிரியர் பழனி அவர்கள் ஆரம்பிக்கிறாரு. வாழ்க்கை வாழ்ந்து பாருங்க. தீபாவளி மட்டும் இல்லை, எல்லா நாளுமே ராக்கெட் வேகத்தில் இருக்கணும், விரைவாக இருக்கணும். ஜெயா தொலைக்காட்சி நேயர்கள் அத்தனை பேருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். வந்திருக்க அத்தனை பேருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். ஒரு சிரிப்பு மன்றத்தை சீரோடும் சிறப்போடும் எழிலோடும் ஏற்றத்தோடும் பண்பாட்டோடும் கொண்டாடி கொண்டிருக்கிற ஜெயா டிவி நேயர்களுக்கு, அந்த நிர்வாகத்தை சார்ந்த அத்தனை பேருக்கும் நன்றி சொல்லி, ஒரு நடுவர் பேசுகிற போது மற்ற ஆடியன்ஸு சிரிக்கிறது சாதாரண விஷயமா இருக்கும். ஆனால் பேச்சாளர்களே ஒரு நடுவர் பேசினால் குலுங்க குலுங்க சிரிப்பார்கள் என்றால் அது மதுரை முத்து என்கிற அற்புதமான மனிதர் பேசினா சிரிப்பாங்க. ஏன்னா ஒரு நகைச்சுவை சொல்லும்போது அந்த பாடி லாங்குவேஜ், அதோட ஒரு மாடுலேஷன் ரொம்ப அற்புதமாக ஒரு புதிய இனோவேட்டிவாக சொல்லக்கூடிய ஆற்றல் பெற்றவர். அவர்கிட்ட முன்னாடி பேசுறது எனக்கு ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். ஒரு விஷயம் என்னென்னா, எப்பவுமே நீங்கள் மத்தாப்புங்கிறது கொளுத்துனீங்கன்னா அந்த வீட்டுக்கு மட்டும் தெரியும், ஒரு புஷ்வானம் வச்சா அந்த தெருவுக்கு மட்டும் தெரியும். ஆனால் ராக்கெட் விட்டால் தான் நம்ம வீடு இருக்கிறது ஊருக்கே தெரியும். வாழ்க்கையில் பிரச்சனைலாம் வரும், அந்த பிரச்சனையை தாண்டி சந்தோஷத்தை யார் அனுபவிக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கை தான் சந்தோஷமாக இருக்கும். பிரச்சனையை பெருசாக நினைக்காம சந்தோஷத்தை அனுபவிங்க. ராக்கெட்டாக விடுங்க, உங்கள் புள்ள விடுற ராக்கெட் தான் உங்களின் மிகப்பெரிய சந்தோஷம். உங்கள் குழந்தைகளின் சந்தோஷம் தான் உங்களோட சந்தோஷம் அப்படின்னு நினைங்க. வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும். தீபாவளி ராக்கெட்டாக போகும். ஓகே, நன்றி, வணக்கம். என்னங்க ராக்கெட்டு சாக்கெட்டுன்னு? அப்புறம் நான் எங்களுக்கெல்லாம் பாயிண்ட் இல்லையா? நாங்கள் வச்சிருக்கோமே, திருச்சியிலேருந்து கொண்டு வந்திருக்கேன், கட்ட போய் நிறைய நகைச்சுவையில் அப்படின்னு சொல்லி. அதனால் அதுக்காக தான் பதில் சொல்கிறக்கா அன்னலட்சுமி ரெடி ஆகிட்டாங்க. பழசை மறக்கக்கூடாதுருக்கா. நானும் அதே மாதிரி எனக்கு எண்ணெய் வச்சு குளிக்கிறது பிடிக்காது. மாமியார் தலத்து வாலி போயிருக்கேன். என்ன முறையாக ஒரு கொஞ்சோண்டு எண்ணெய் வச்சுட்டு சாப்பிட்லாம் அப்படின்னு. இல்லை நேரடியாக போயிடாது, இனிமேல் குளிக்காது, ஒரு சோம்பேறித்தனம். என்ன வச்சேன்னுப்பா, சாஸ்திரம்ப்பா, சாஸ்திரம் இருக்காது வை அப்படின்னு. வேணாம் தென்னை வச்சுக்கப்பா, எண்ணெய் வச்சுக்கப்பா, வேணாம் தென்னை தெருவுக்கு வந்துட்டு, தெருவுக்கும் வருது எண்ணெய் கடை தூக்கிட்டேன். மறுமணி எண்ணெயை வச்சுக்க, நான் வேணாம்ன்றேன். மறுமணி எண்ணெயை வச்சுக்க, மறுமணி எண்ணெய் வச்சுக்க. இவெல்லாம் மனுஷி பேசுறான்னு ஊருக்குள்ள பேசிட்டாளுங்க. பூசா வந்த மறுமணம் எண்ணெய் வச்சுக்க, அவன் எத்தனை தான் வச்சுக்கிட்டு இருப்பான் அப்படின்னு எனக்கு ஒரு சப்போர்ட் அந்த பக்கம். அப்ப அந்த எண்ணெயிலேயே இவ்வளவு குழப்பம். எனக்கு இப்படி ஒரு மாமியார் எல்லாம் மாமியார் இருந்துக்க ஒய்ஃப் எல்லாம் போயிடும் உனக்கு. மாமியார் இருந்துச்சுன்னா இது மாதிரி அது ஒட்டி ஒட்டி நடக்கிறதானே. ஏன்னா ஒரு புஷ்வானம்னா என்ன அர்த்தம்னா, வீட்டில் இருக்க பெண்களுக்கு மத்தாப்பா இருக்கு, ராக்கெட்டா இருக்கு. ஆம்பளை வாழ்க்கை புஷ்வானமா இருக்கு. ஏன்னா 8 பேருக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்து அந்த மனுஷன் கோமணத்துக்கிட்டு குப்பரக்கு போடுறது கிடக்கு. எங்களுக்கு என்ன, உங்களுக்கு எல்லாம் பாரு, மினிக்கி ஜிமிக்கி அமிக்கி குமிக்கி பட்டியாலா தொட்டியாலா குட்டியாலா அது மாதிரி லெக்கின்ஸ் இத்தனை இருக்கு. ஆம்பளைக்கு வெளியே வந்தோம்னா ரோட்ல போட்டு வைப்பேன். 100 ரூபாய்க்கு 3 வேட்டி, 100 ரூபாய்க்கு 3 வேட்டி. பையன் பார்ப்பேன், எல்லாம் போக 450 ரூபா 3 வேட்டி வந்து குளிச்சுக்கிட்டு இருக்கேன். துண்டை கட்டி குளிச்சுக்கிறேன். என்னண்ணே லட்சுமணே, என்னண்ணே தீபாவளி அதுமா துண்டை கட்டி குளிக்கிறீங்க, வேட்டி எங்க? அதுதான்டா துண்டா சுருங்கிருக்கு. துண்டு வாங்கினீங்க, அது கோமணம் உள்ள இருக்கு, போன வேலை பார்த்து. எங்க வாழ்க்கையே சுருக்கமா இருக்கு. அப்ப எங்க வாழ்க்கை, ஆனால் நாங்க மத்தா பார்த்தா இருக்கோம். அன்னலட்சுமி ஆரம்பிக்கிறான்.
ஜெயா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்னலட்சுமியின் அட்டகாசமான வணக்கம். தீபாவளினாலே கிளுகிளுப்பு. எங்களை மாதிரி அழகான பொண்ணுங்க கோயிலுக்கு போனாலே பசங்களுக்கு ஒரே கிளுகிளுப்பு, ஒரே குளுகுளுப்பு. நாங்க பேசுற தலைப்பு தான் அதுதான் மத்தாப்பு. மதுரை முத்துசாருக்கு சொந்தம் திருப்பரங்குன்றம், மகிழ்ச்சிக்கே சொந்தம் அதுதான் நம்ம சிரிப்பு மன்றம். ஆனா மத்தாப்புங்கிறதுக்கு ரெண்டு அழகான அறிவான பொண்களை பேச வச்சிருக்கீங்க பாத்தீங்களா? அதாவது இந்த ராக்கெட், இந்த புசுவானம் இவங்க எல்லாம் பேசுற போது இவங்களுக்கு எல்லாம் தீபாவளி வந்தா ஹார்ட் எப்படி தெரியுமா துடிக்கும்? டமால் டுமி, டமால் டுமி, டமால் டுமி துடிக்கும். சொன்னாலே அதுக்கு அசைவெல்லாம் தேவையில்லை. ஆமா, நாங்க எப்போதுமே எந்துவா தான் பேசி பழக்கம். இதே இப்ப நாஞ்சில் விஜய்ல வந்து இப்போ வந்து புசுவானன்னு பேச வந்திருக்கீங்க, மஞ்சு புசுவானன்னு நீங்க பேசுனீங்கல்ல, இவங்க எல்லாம் வெடிக்க முடியும். நம்ம பழனியங்களுக்கெல்லாம் ராக்கெட்னு பேசாத பாத்தீங்களா? தீபாவளின்னு மாசத்துக்கு முன்னாடி கேட்டாலே டமால்னு வெடிக்கும். இதே நாங்க மத்தாப்புன்னு பேச வந்த நாங்க எப்படி தெரியுமா இருப்போம்? தீபாவளின்னு பேரை கேட்டாலே போதும், நானும் அண்ணன் பாதி சேர்ந்து இல்ல ஒண்ணும் பயப்படாங்க. நேத்து ஒரு கராட்டை நிகழ்ச்சி ஆமா, அதனுடைய கண்டினியூட்டி. ஆமா, ஆனா அதுக்கெல்லாம் காஸ்டியூம்லாம் மிச்சம் தான். இங்க அவ்வளவுதான் சர்றன்னு சுத்தம். அதுக்கு எங்க முத்தண்ணன் தான் வந்து தவுள் வாசிக்க வந்தாரு. நாங்க ஏன் ஜாலியா இருக்கோம், எப்போதுமே காசு இருந்தாலும் சரி இல்லாட்டியும் சரி நாங்க மத்தாப்பு மாதிரி சந்தோஷமா இருந்துட்டே இருப்போங்க. இப்ப தீபாவளி வந்தா காலைல என்ன பண்ணுவோம்? நைட்டு 12 மணிக்கே பாருங்க. இப்ப நீங்க ஒரு 12 மணிக்கு நாங்க எதுக்கு பாக்கணும்? பார்த்தாலும் வேஸ்ட் தான், திரும்பி உட்காரு. ஆனா இவர் என்ன பாக்குறாருல, இவர் பேசின பேச்சு எப்படி தெரியுமா இருந்துச்சு? பசப்பிய பாம்பு கடிக்குமா, பாக்காதோன்னா தேள் கடிக்குமா, அந்த மாதிரி பேசினாரு. நானா பார்த்து பார்த்து சுட்டாலும் பருப்புட்ட பணியார படுத்தது என்னன்னா பழனி மலை குண்டாரம்னு பேசுற. நீ பழமொழி பேசி இதுக்கு அது நம்ம என்ன பழமொழி? அது அங்க சீட்ல எழுதி நக்கப்பா. காதோரம் லோலாக்கா இதெல்லாம் ஒரு டயலாக்கா? காண்டா வெறுப்பா பிள்ளைய பத்தி காண்டாமிருகன்னு பேர வச்சானா? தெரியாத நம்பி எட்டி பட்டுச்சா இந்த எலிக்குட்டி. காரியாவட்டி போனாலாம் கன்ச காரியாவட்டி போனாலாம் கனகவல்லி, கன்சிவாய் வந்தாலும் சுந்தரவல்லி. உங்களுக்கு கோழிக்கு கொழுப்பு வச்சா முனியாண்டி விலாஸ் ஹோட்டல் முன்னாடி போய் நின்னுக்கிட்டு முக்காப்புலா டான்ஸ் ஆடுவாங்க. ஏன்னா ஏறி கோழி பிடிக்க தெரியாதவன் பணமலை ஏறி வைகுண்டம் பார்க்க போனானா? இதுதாங்க மத்தாப்புங்கிறது. ராக்கெட்டையும் புஸ்வானத்தையும் பத்த வைக்கிறதே எங்க மத்தாப்புங்கிறதுனால தான். பத்த வச்ச சரசரன்னு வெடிச்சு பாத்தீங்களா? அதுதாங்க மத்தாப்பு. இப்ப தம்பி ரெடி ஆயிட்டாரு. இப்ப அவருடைய சிச்சுவேஷன் வருது. என்ன செய்ய போறான்னு தெரியல. ஆமா, புஸ்வானம் கிடையாது, மத்தாப்பு இவங்க சொல்லியிருக்காங்க. புஸ்வானம் கிடையாது, நீங்க எப்படி சொல்ல முடியும்? புஸ்வானத்தில் எவ்வளவு புன்னகை இருக்கு, அதெல்லாம் நாங்கள் வானம் இருக்கு. புஸ்வானம் அதுதான் அவர் வச்சிருந்தாரு. அப்படியா? அதனால இப்போ நாஞ்சில் விஷன் புஸ்வானம் தாங்க உகந்தது ரசிக்கிறதுக்கு. அதை விட சின்ன பிள்ளை ஆசையோட வலிக்கிறது, அது ஆபத்து இல்லாத வேற புஸ்வானம். அதனால அதுதான் சந்தோஷம். தமிழாம் தமிழ் அன்னையை வணங்கி ஜெயா டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்கள். ரொம்ப அழகான ஒரு சிரிப்பு மன்றம், அழகான நடுவர். ஆண்களுக்கு பெண்களிடம் பிடித்தது மங்கையின் நாணம். ஆஹா, மழை வர வேண்டியது நீல வானம். இன்று நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு புஸ்வானம். அவர் பேசுறதே ஒரு கானம். பாருங்க, அவங்க கேட்டாங்க மத்தாப்பா ராக்கெட்டா புஸ்வானமா. இப்போ ராக்கெட் நம்ம கொளுத்தணும்னு வச்சுங்களேன். எப்படி கொளுத்து? அப்படி கொளுத்த கூடாது. ராக்கெட் உள்ள போயிரும். இப்படி கொளுத்தணும்னா டப்புன்னு 2 பல்ல கப்பி அது என்ன பண்ணும்? எங்கேயோ போய் வெடிக்கும். நம்ம பக்கத்துல உட்கார்ந்து ரசிக்க முடியாது. ஆஹா, நம்ம இங்க வெடிப்போம், பக்கத்துக்கு உட்கார்ந்து ரசிப்பான். இதே மத்தாப்புன்னு வைங்களேன், அப்படியே கொளுத்திக்கிட்டே இருக்கும், நம்ம கையில சுடும், ஆபத்தானது. ஆனா புஸ்வானன்னு வைங்களேன், அங்க கொளுத்திட்டு நம்ம இங்க உட்கார்ந்து நம்ம தெருவுல இருக்க எல்லாருமே வேடிக்கை பார்க்கலாம். அப்படி ஜெகஜோதியா இருக்கும். அதுதான்யா புஸ்வானம். ஏன்னாயா இன்னைக்கு நான் எதுக்கு இந்த தீபாவளி புஸ்வானங்கிறேன்னா, இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில எங்கேயுமே ஒரு மதிப்பு இல்ல, மரியாதை இல்லையா. ஒரு காலத்துல சந்தோஷமா இருந்தா பேசுறேன் மதிப்பேன். வாழ்க்கையில எவ்வளவு அவமானங்கய்யா. ஐயா காலையில வரேன் தீபாவளி எதுமா நீங்க கூப்பிட்டேங்கன்ட்டு, இந்த மொன டீ கடையில உட்கார்ந்துருக்கேன். ஒருத்தர் ஓடி வந்தாரு, மிஸ்டர் நாஞ்சில் விஜயன். ஆமாங்க, மிஸ்டர் நாஞ்சில் விஜயன். ஆமா, டீ மாஸ்டர் இங்க பாரு, மிஸ்டர் நாஞ்சில் விஜயன் வந்திருக்கு. இல்ல, நாங்க பேரு நீங்க பேசும்போது கீழே போடுவோம் நாஞ்சில் விஜயன். நீங்களே 4 தடவை நாஞ்சில் விஜயன் நாஞ்சில் விஜயன் கேரக்டர் ரெஜிஸ்டர் பண்ணணும்ல.
ஏன்னா தீபாவளி இந்த மாதிரி நிம்மதியா இல்லையா? போன தீபாவளிக்கெல்லாம் ஆசையா சிக்கன் குழம்பு வச்சா ஒண்ணு இல்லைன்னா கொஞ்சம் சால்ட் கம்மியா இருந்து. ஏன்டி சால்ட் கம்மியா இருக்குன்னு கேட்டா அசால்ட்டா இருந்துட்டேங்கிறான். அதுக்கு என் லட்டே பரவாயில்ல. ஐயா என்னப்பா இந்த பக்கம் தான் அப்படின்னு இந்த பக்கம் அதை விட ஐயா, ஐயா ஒரு ஜோக்கா சொல்லிருக்கேன், இன்னொரு ஜோக் இருக்கு. அடுத்து மீன் குழம்பு வச்சா ஏமா 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 அவர் ஏமா இல்ல ஏமா, ஏமா ஏமா மீனை கழுவி போட வேண்டியதானு கேட்டா அது தண்ணியில தானே இருக்கு, அதை ஏன் கழுவி போடணும்ட்டான். ஐயா உண்மையை சொல்லட்டுமா ஐயா? இன்னைக்கு நீங்க சிரிப்பு மன்றம் கூப்பிட்ட உடனே நேத்து நைட்டு ஃபுல்லா அண்ணனுடைய 3 வீடியோ பார்த்தேன். அதுல இருந்து 4 ஜோக், மஞ்சுநாதன் அவருடைய 4 வீடியோ பார்த்தேன். அந்த 4 ஜோக்கு அடிச்சிருப்பேன். அதுல 4 joke. எல்லாத்தையும் எடுத்து வச்சு இங்க வந்து நின்னா இவங்க எல்லாம் வந்து நிக்கிறாங்க. என்ன பண்ணனு தெரியல. உன் நேர்மையை நான் பாராட்டுறேன் தம்பி. இவங்க எல்லாம் இல்லன்னா அந்த ஜோக்க சொல்லிருப்பேன். ஒய்ஃப் ஜோக்க 10 வச்சிருக்கேன். என் பொண்டாட்டி வீட்டுக்கு எத்தனை மணிக்கு போனாலும் எனக்காக சாப்பிடாம காத்துக்கிட்டு இருப்பா. ஏன் தெரியுமா? ஏன்னா நான் தான் போய் சமைக்கணும். இது நீங்க ஆனா நைட்டி போட்டு தேவை பாரு, அதை பார்க்கலையா? சொல்லலாம்னு வச்சு இல்ல என் பொண்டாட்டி கூட பல பிரச்சனை நேரம் என்ன பண்ணேன், மாமியாட்ட அத்தை 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 உங்க ப்ராடக்ட் சரியில்லைன்னு ஒரு மெசேஜ் போட்டுட்டேன். எங்க அத்தை அதுக்கு ரிப்ளை, மாப்பிள 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 அந்த ப்ராடக்ட்டை வித்து 15 வருஷம் ஆச்சு, இனிமே வாரண்டி கிளைம் பண்ண முடியாது. அதனால அதுக்கு அடுத்து மாப்பிள்ள அது ப்ராடக்ட் பண்ண மேனுஃபேக்சர் எங்க வீட்டுக்காரர் அவர்கிட்ட கேட்டுக்க அப்படின்னு போட்டு. அதனால இந்த மாதிரி வாழ்க்கைலாம் எங்களுக்கு இந்த தீபாவளி எதுமா ராக்கெட்டும் இல்ல மத்தாப்பு இல்ல புஸ்வானதான் சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். இப்ப வழக்கறிஞர் சந்தியா அவர்கள் என்ன சொல்றாங்க? எங்க வெள்ளத்தனே மலர் நீட்டம் அந்த தண்ணியோட அளவு எவ்வளவோ அந்த அளவுக்கு தான் அந்த தாமரை. அது மாதிரி நீங்க அடுத்த இது அப்படித்தான், ராக்கெட் அப்படித்தான். உங்க எண்ணம் எப்படியோ அதே மாதிரி தான் ராக்கெட். நீங்க நல்ல எண்ணத்தோட இருங்க, உயர்ந்துக்கிட்டே இருப்பீங்க. ராக்கெட்டுங்க தீபாவளிக்கு பாருங்க, நீங்க அடுத்தவர் உயர்த்தி பாருங்க, நீங்களும் உயர்வீங்க. அதாங்க ராக்கெட் செய்யற அற்புதமான பணி அப்படின்னு சொல்லி சந்தி ஆரம்பிங்க. இன்பங்கள் யாவும் இனிதாய் மலரட்டும், இன்பங்கள் யாவும் இனிதாய் மலரட்டும், துன்பங்கள் யாவும் பட்டாசாய் சிதறட்டும், எண்ணங்கள் யாவும் ராக்கெட்டை போல உயர்ந்த உங்களுடைய வாழ்க்கை சிறக்கட்டும். ஜெயா தொலைக்காட்சி நேயர்கள் அத்துணை பேருக்கும் சந்தியாவின் அன்பு வணக்கங்கள், தீபாவளிக்கு நாள் வாழ்த்துக்களையும் சொல்லி அற்புதமான ஒரு தலைப்பை கொடுத்துருக்கீங்க. சூப்பரான ஒரு தலைப்பு. சிரிப்பு பட்டிமன்றத்துக்கு எங்களுக்கு ராக்கெட்டை கொடுத்துருக்கீங்கல்ல, அதுக்கு ஏன்னா இங்க வந்த உடனே இத்தனை பேரை பார்த்த உடனே என் மனசுல பட்டுன்னு வந்தது ஒரே ஒரு விஷயம் தான். என்ன விஷயம் தெரியுமா நடுவர்களே? பெண்கள் நெத்தியில வைப்பாங்க பொட்டு, அழகான பெண்களுக்கு பெருமை சேர்க்கும் இந்த பட்டு. இந்த மாதிரி லூசு பசங்களெல்லாம் இழுத்து ஒரு கட்டு, இதுக்கே கை தட்டலாம். பட்டுன்னு வச்சா பொட்டுன்னு மேல போய் வெடிக்கும், அதுதான் எங்க ராக்கெட். அந்த மாதிரி வாழ்க்கை எப்பவுமே ராக்கெட் மாதிரி ஸ்பீடா இருக்கணுங்க. உயர்ந்த இடத்துல இருக்கும் பொழுது உலகம் உன்னை மதிக்கும். அதே இந்த மாதிரி பொய் பேசிட்டு தெரிஞ்சாங்கன்னா இவங்களெல்லாம் தூக்கி போட்டு மிதிக்கும். அதையும் சொல்லிடணும். ராக்கெட் உயரமா தான் போகுது, வெடிச்சோன்னா அந்த குச்சி அங்க வந்து என்ன விழுகுது, கீழே விழணும். எப்பவுமே போன இடத்துல இருந்து திரும்ப வந்துடணும் நடுவர்களே. நம்ம போன இடத்தை எப்பவுமே மறந்துட கூடாது இல்ல. நான் எப்படி உங்களை மறக்காம இருக்கேன்? எல்கேஜி படிக்கும் போது நீங்க முதல்ல என்ன மேடல ஏத்தி விட்டீங்க, இப்போ வரைக்கும் மறக்காம இருக்கிறேன்னா இல்லையா? அந்த மாதிரி இருக்கணும். இந்த நாஞ்சல் விஜய் நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. என்ன நினைக்கிற? ஐயோ சுமாரா நீ மட்டும் தானே இருக்க, அதனால உன்னை நினைச்சிட்டு இருக்கேன். உன்னை நினைக்கும் போது நிஜமாவே எனக்கு கவலையா இருக்கு. ஏன் தெரியுமா நாஞ்சல் விஜய் ரொம்ப பாவமா உட்கார்ந்துருக்கீங்கல்ல. ஒரு ரூமுக்கு கூட 4 மூலையை வச்ச கடவுள் இந்த மனுஷனுக்கு ஒரு மூளை கூட வைக்காம விட்டுட்டான் பாரு. நிஜமாவே பாவமா இருக்கியா? இவருக்கு வைக்க வேண்டிய மூளை தான் அந்த தெரு மூலையில வச்சுட்டு வந்திருக்காங்க. அது பார்த்துருக்கீங்க. அது மட்டும் இல்லைண்ணே, வந்ததுல இருந்து என் பொண்டாட்டி தோசை சுடுறது சரியில்லை, சப்பாத்தி சுடுறது சரியில்லை, வடை சுடுறது சரியில்லை, ஓட்ட வடை சுடுறது சரியில்லை, எல்லாமே சரியில்லை தான். கூடவே உன் பொண்டாட்டிக்கு கண்ணும் சரியில்லை. சரியா இருந்ததுன்னா இந்த மாதிரி ஒரு மனுஷனை கட்டியே இருந்திருக்க மாட்டான். எங்க பழனி அந்த மாதிரி அழகான ஒரு ஃபிகரை புடிச்சிட்டு போயிட்டே இல்லண்ணே. கருப்பு சிங்கத்து பக்கத்துல உட்கார்ந்துட்டு ஏதாச்சும் ஒரு 4 ஜோக் சொல்லுவியா? அதை விட்டுட்டு சும்மா. அது மட்டும் இல்ல, நான் இந்த வாழ்க்கைன்றது எப்படி தெரியுமா, அப்டேட் ஆயிட்டே இருக்கணும். நம்ம போனுக்கு கூட 6 மாசத்துக்கு ஒரு தடவை அப்டேட் வருதா இல்லையா? உங்களுக்கு வருதா இல்லையா? எல்லாருக்கும் வருதா இல்லையானே? ஆனா எங்க அண்ணன் ஜோக்குக்கு நான் அப்டேட்டே வர மாட்டேங்குது. அது இல்லப்பா, வாழ்க்கையில வந்து இங்க பாருங்க, வச்சிருக்க போனுக்கு கூட 6 மாசத்துக்கு ஒரு தடவை அப்டேட் வரும்போது இந்த 5 பேர் மட்டும் ஏன் அப்டேட் ஆகாம இருக்கீங்க? 4 பேரானே? 4 பேர் மட்டும் ஸ்லோவா இருக்குமா? அதனால இது எல்லாமே ஸ்லோவா தான் இருக்கு. நாங்க அப்டேட் ஆயிக்கலாம்னு தான் பாக்குறோம். 6 மாசத்துக்கு ஒரு தடவை வேற பொண்டாட்டி கட்டிக்கலாம்னு முடிய மாட்டேங்குதே. அண்ணா ஒண்ணு கிடைச்சதே பெரிய விஷயம். இதுல என்ன நான் இன்னொரு நீ சொல்ல
நான் சொல்லணும். இன்னைக்கு வந்து டிவில சின்ன திரையா இருக்கட்டும் பெரிய திரையா இருக்கட்டும் நம்மளோட கேம்ஸா இருக்கட்டும் எல்லாமே இது அப்படியே அப்டேட் ஆகி நம்ம போனுக்குள்ள வந்துருச்சுல எவ்வளவு ஸ்பீடா ராக்கெட் மாதிரி நம்ம வாழ்க்கை போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி ராக்கெட் மாதிரி போயிட்டு இருக்கிற வாழ்க்கையில டக்குன்னு ஒரு கியர் போட்டு நிறுத்தணும்னா யார் தெரியுமா தேவை? யார் தெரியுமா தேவை? காதலி தேவைங்க. அதுவும் என்ன மாதிரி அழகான ஒரு காதலி தேவை. கையை தட்டுவீங்களா? அந்த மாதிரி அழகான காதலி தேவை. அவங்க மஞ்சள் பாருங்க. அது இது பேசும்போதெல்லாம் அவ்வளோ கோபமா இருந்தாரு அனலட்சி பேசும்போது. மேல தெரிச்சாம காதலி வேணும்னே பாருங்க. காதலி தேவை நடுவர்களே. நம்ம நாட்டுல டைகருக்கு வேணா பஞ்சமா இருக்கலாம், ஆனா எங்களை மாதிரி ஃபிகருக்கு நாட்டுல பஞ்சமே கிடையாது. அந்த மாதிரி ஒரு ஃபிகரை அந்த என்னம்மா அந்த மாதிரி ஒரு நம்மளையும் சேர்த்து கையே நடுங்குது அங்க போய். என்ன எதுக்கு உனக்கு எதுக்கு? எதிரணியா இருந்தாலும் எங்களை மாதிரி ஃபிகருக்கு பஞ்சலன்னு சொல்லி அவ என்ன மாதிரி தான் சொல்றேன். அது வேற கை வேற எட்டல படுத்துக்கிட்டு. இது அவங்களுக்கு தேவையா? அண்ணா டைகருக்கு வேணா பஞ்சமா இருக்கலாம், ஆனா எங்களை மாதிரி ஃபிகருக்கு வந்து பஞ்சமே கிடையாது. அந்த மாதிரி ஒரு ஃபிகரை புஷ்பான மாதிரி கம்முன்னு உட்கார்ந்துட்டு இருந்தாலும் இந்த மத்தாப்பு மாதிரி அங்கேயே சுத்திட்டு இருந்தாலும் கரெக்ட் பண்ணவே முடியாது. அப்படி புஷ் ராக்கெட் வேகத்துல இப்ப நான் ஹனிமூன் கூட்டி போயிரணும். இருங்க லவ் பண்ணும்போது எப்படிக்கா ஹனிமூன் கூட்டி போக? ராக்கெட் அதான்ப்பா. எப்பா உங்களுக்குலாம் தனி மூணு தான் பெஸ்ட். நீங்களா தனியா போங்க வாங்க. ஏன்னா எதுக்கு எக்ஸ்பைரி ஆன டேட்ல நம்மளுக்கு ஹனிமூன்? ஆனா அக்கா கூட போனா அது தனி மூணு இல்ல சனி மூணு. நிறைவா இப்படி சொல்லி முடிக்கிறேன். ஆடம்பரமான வாழ்க்கை 50 வயசுல கூட வாழ்ந்துடலான்னு, ஆனா ஆசைப்பட்ட வாழ்க்கைய அப்பப்ப வாழ்ந்து முடிச்சிடணும். ஏன்னா வாழ்க்கை ராக்கெட் மாதிரி ஸ்பீடா போயிட்டே இருக்குங்க. அதனால புத்தாடை உடுத்தி புத்துணர்வோடு மகிழ்ச்சியோடு அனைவரும் இந்த தீபாவளியை பாதுகாப்பாக கொண்டாட வேண்டும் என்று சொல்லி அனைவருக்கும் தீபாவளி திருநாள் வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இவ்வளவு நகைச்சுவை பாத்தீங்களா? ரொம்ப இயல்பா, ரொம்ப யாரும் தன்னை மிகைப்படுத்திக்கிறாம அப்படி இயல்பாக பேசுகிறாங்க. அதனால தான் அவங்க இந்த இடத்துக்கு வந்து உட்கார முடிஞ்சிருக்கு. பெரிய பாராட்டுகள். நிறைவாக பேசின சந்தியா வரைக்கும், தொடங்கி வச்ச அன்னபாரி வரைக்கும் எல்லாம் அவங்களுக்குன்னு ஒரு அடையாளம். சிரிப்பு மன்றம் புதுசாக ஜெயா டிவியில் இந்த தீபாவளியில் இந்த கொரோனா காலத்தெல்லாம் தாண்டி, கொரோனாவில் அவ்வளோ இம்சைகள் சிரமங்கள், இவ்வளவு சிரமம். கல்யாணத்துக்கு லிமிட்டாக 40 பேர் தான் வரணும். பார்த்தீங்களா? சட்டரை ஓப்பன் பண்ணிட்டு வாங்க 39 40 சட்டுன்னு சட்டரை மூடிட்டா மாப்பிள்ளை வெளியே நின்றுக்கிட்டு இருக்கான். ஹலோ ஹலோ நான் தாங்க சன்னல் வழியாக பார்த்துட்டே கிளம்பிட்டான். ஏன்னா டைம் முடிஞ்சு போச்சு. என்ன செய்ய முடியுது? ஆமா சரி, அப்படியே போனாலும் 40 பேர் தாலி கட்ட போறான். பூரா மாசு போட்டு நிக்குது மேடையில். யாரு பொண்ணு? மாமியார் இடத்துல கட்டி இப்ப 4 மாசம். அந்த சம்பவம் நடந்து தீபாவளினாலே அவ்வளவு விஷயம் சொன்னோம். சிலருக்கு சிரமம், சிலருக்கு மகிழ்ச்சி. 2 வருஷம் தீபாவளி சிரமம், மற்ற எல்லாருக்குமே அது புஷ்ஷுன்னு தான் போயிருந்துச்சு. இப்போ தான் ஓரளவு தலைச்சு ஓரளவு நார்மலாகி. ஏன்னா ஒரு வெடிச்சு 10 வச்சோடனே தீபாவளி அன்னைக்கு 6 மணிக்கு வெடிச்சிருக்கு. பரவாயில்லப்பா நீ வாங்கிட்டு வந்த வெடி கரெக்டாக உடனே வெடிக்குதே. ஐயோ போன தீபாவளிக்கு வச்சது இருக்கா இல்லையா? அப்படி சில வெடி. ஒருத்தன் போய் சாட்டை கொடுங்க அப்படின்னா கடையில் போய், சரி ஹலோ சாட்டை கொடுங்க, இது ஜவுளி கடைங்க, அப்போ சட்டை கொடுங்க. ஏன் கோவப்படுறீங்க? அதை நம்ம சட்டை பண்ணக்கூடாது. இதையும் நாங்கள் சட்டம் பண்ணல. தீபாவளி 6 மணிக்கு தலை தீபாவளி கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் இல்லையா? மாப்பிள்ளை போகிறாரு, எல்லாம் எடுத்துகிட்டு கிளம்புறாரு. என்ன முரேஷா உன் மருமையை வந்தான் தீபாவளி அன்னைக்கே கிளம்புறான்? இருந்துட்டு 4 நாள் கழிச்சு போன சப்புன்னு இருக்கிறான். முட்டாப்படு போன தீபாவளிக்கு வந்தான்டா அப்போ தான்டா போகிறான். நிறையா பேருக்கு தீபாவளி வந்தால் அவங்களுக்கு பெண்களுக்கு சந்தோஷமா இருக்கலாம். செய்முறை செய்கிறார் மாமனார், அவருக்கு தான் சிரமம். அப்பல அடுத்த வாரம் தீபாவளி வருது, அங்கே வேலை இருக்குது இங்கே வேலை இருக்குன்னு போயிடக்கூடாது. அதெல்லாம் தெரியாது. குழந்தை ஊட்டியோட ஒரு 10 நாளுக்கு முன்னாடி வந்துடும் மாப்பிள. மாமா கதை திறங்க வாசல் நிற்கிறேன். யாருக்கு சிரமம்? யாருக்கு சிரமம்? அப்போ தீபாவளி என்ன ராக்கெட்டு புஷ்வானா மத்தாப்பு எல்லாம் சொல்கிறீங்க எல்லாருமே. இப்போ கடைக்கு போகிறோம், ஆம்பளை நிலைமைக்கே சொல்கிறேன். டக்குண்டு பையன் சொல்லி அப்போ எனக்கு இன்னொரு சோலாபுரின்றான். அவர் சொன்ன 5 இட்லியில் 3 போதும்டுவார். ஏன்னா அவனுக்கு சோலாபுரி வாங்க. திடீர்னு 2வது பையன் டாடி எனக்கு ஒரு பூரி அப்படின்னா 1 இட்லி போதும்டுவார். கடைசியில் சாயா போதுமையா அப்படின்னு குறைச்சிடுவார். பார்த்தீங்களா? இவங்க தேவை கூட அவர் குறைச்சிடுவார். தீபாவளி அன்னைக்கு எவ்வளோ பலகாரம் செய்றீங்க? பலகாரத்துக்கு இதை எங்கே வாங்கலாம், அதை அங்கே வாங்கலாம். இவன் உட்காந்துட்டு
கடனை எங்க வாங்கலாம் யோசிக்கிறீங்களா? அப்போ உங்களுக்கு தீபாவளி புஸ்வானமா இருக்கலாம், உங்களுக்கு ராக்கெட்டா இருக்கலாம், மத்தாப்பா இருக்கலாம். ஆம்பளை நிலைமை வச்சு பாருங்க. கண்டக்டர் போயிட்டே இருக்கும்போது ஒரு அம்மா அந்த மாதிரி தூங்கிட்டு வருது, டிக்கெட் எடுக்காம. தட்டியம்மா செங்கல்பட்டா அப்படின்னாரு இந்த இடத்துல தட்டி. இல்ல இது சின்னால பட்டுங்க தெரியலையா? ஆமா ஆமா, அதான் மாத்தி போட்டாரு. நீ வரணும். இது மாதிரி அதுக்குள்ளேயே தானே இயங்குறோம். அதனால ஆம்பளை நாசாவுக்கு போறதும் நாசமா போறதும் உங்களால தான் சொல்லி இவங்க ஆரம்பிச்சாங்க. ஆனா இவங்க சொல்லும்போது எவ்வளவு மங்களகரமான விஷயம் சொன்னாங்க, எவ்வளவு மகிழ்ச்சியான விஷயம் சொன்னாங்க. சந்தோஷமா அதான் பாட்டே வச்சான். ஆறு அது ஆழம் இல்ல, அது போய் சேருங்கடலும் ஆழம் இல்ல, ஆழம் எது ஐயா அந்த பொம்பளை மனசுதாயா. பாத்தீங்களா, என்னன்றே தெரியாது. இப்ப எது உகந்தது அப்படின்னு சொல்லி எல்லா ஆளுகள் தாறுமாறா தக்காளி சோறுன்னு பேசி முடிச்சாச்சு. இதில் என்ன சொல்ல போகிறோம்னா, இவங்க சொல்லும்போது சொல்லும், எங்க காலண்டரில் பார்த்தீங்களா என்ன உங்களுக்கு என்ன போட்டுங்க வருங்க, நோய் நோக்காடு நொம்பலம் அப்படியா போட்டுக்கு, உனக்கு என்ன போட்டு குதூகலம் கும்மாளம் எகத்தாளம் பார்த்தியா அனுபவிச்சால் பாருங்க. அது மாதிரி அப்படி ஒரு சிலருக்கும் ஒரு சிலருக்கு இப்படி ஒரு சிலருக்கு அப்படி இருக்கக்கூடாது. எல்லாருக்கும் அப்படி இருந்தால் தான் அது மத்தாப்பாவுக்கு ராக்கெட்டாக இருக்கும். எல்லாருக்கும் அப்படி இருக்கா? இப்போ தான் 2 வருஷத்தை தாண்டி ஓரளவு அந்த நிலைமைக்கு வந்திருக்கிறோம். அப்போ எல்லாருக்கும் பார்க்கும்போது இந்த தீபாவளியானது புஸ்வானமில் மத்தாப்பில் ராக்கெட்டாக தான் சர்ரு புருன்னு போகுதுன்னு சொல்லி இந்த சிரிப்பு மன்றத்தில் இவங்களை எல்லாரையும் வரவேற்று பாராட்டிட்டு, ஏன்னா அழகழகாக அவங்கள ரசிக்க சிரிக்க வச்சாங்க. அவங்களுடைய கற்ற விஷயங்கள்லாம் அப்படி சுருக்கி அழகாக சொல்லியிருந்தாங்க. ஏன்னா இந்த தலைப்புக்குள்ளே பேசுகிற அவ்வளோ பெரிய சிரமம் கூட அதை அழகாக நேர்த்தியாக செஞ்சுருக்காங்க. மீண்டும் ஒரு முறை ஜெயா டிவி நேயர்களுக்கு எல்லாருடைய வாழ்க்கையும் ராக்கெட்டாக உயர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் விரும்பி மீண்டும் ஒரு முறை தீபாவளி நல்வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.